السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. وما بعد، وقال تعالى في القرآن الكريم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரிட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபிஈன்கள், தபா தபிஈன்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தோனாய். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு அதிகமான அருட்கொடைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். அதிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகம் சேர்ந்து கூட்டாக வாழ்வதற்காக வேண்டி குடும்பம் என்ற ஒரு அற்புதமான ஒரு உறவையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உறவையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறான். ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமது மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய ஒன்று திருமணம் என்ற அந்த உறவின் மூலியமாக ஒவ்வொரு ஆணிற்கும் ஒவ்வொரு பெண்ணிற்கும் புதிய புதிய உறவு முறைகள் அவர்களுக்கு கிடைக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஆக அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, ஆக இந்த திருமணம் என்ற அந்த நிக்காஹ், அந்த உறவுக்குள் புதியவையாக நாம் நுழையும் பொழுது ஒரு மனைவியானவள் எப்படி தனது கணவனிடத்திலே தனது வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று மிக அழகான முறையில் நமது மார்க்கம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நல்ல மனைவியின் நல்ல பண்புகள், எப்படியெல்லாம் ஒரு மனைவி இருக்க வேண்டும், எந்தெந்த பண்புகளை அவள் உள்ளடக்கி வாழ வேண்டும் என்று நமது மார்க்கம் பல இடங்களில் குர்ஆனின் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ளலாம் எப்படியெல்லாம் ஒரு மனைவியானவள் இருக்க வேண்டும். ஒரு நல்ல மனைவி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெண் அந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்று சொன்னால்
அதற்கான வழிமுறைகள் என்ன? ஆரம்பமாக ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயம், நல்ல மனைவியிடம் இருக்க வேண்டிய பண்புகள் குறித்து அந்நிசா என்ற அத்தியாயத்தில் வந்துள்ள ஒரு வசனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்வான். 4வது அத்தியாயத்தினுடைய 34வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்வான். ஃபஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிஸாத் லில் கைபி பிமா ஹஃபிதல்லாஹ். இது இந்த ஆயத்தினுடைய ஒரு குறுகிய ஒரு பகுதிதான். அந்த முழு ஆயத்தை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும், அல்லாஹ் மிக அற்புதமான முறையில் சொல்வான். இந்த ஆயத்தில் 2 விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கும். ஒரு மனைவி கண்டிப்பான முறையில் செய்ய வேண்டிய, ஒரு பெண் கண்டிப்பான முறையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், 2 விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்வான். ஆக நல்ல ஒழுக்கம் உள்ள பெண்கள் அல்லாஹ்வுக்கும் தங்கள் கணவனுக்கும் பணிந்தே நடப்பார்கள் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான். மேலும் அல்லாஹ் சொல்லும் பொழுது, தங்கள் கணவன் மறைவாக உள்ள சமயத்தில் அல்லாஹ்வின் பாதுகாப்பை கொண்டு தங்களையும் கணவனின் மற்ற பொருட்களையும் பேணி காத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்வான். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இந்த தலைப்பில் நாம் எதையெல்லாம் பேச வேண்டுமோ அனைத்து விதமான விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு ஆயத் இந்த ஆயத். நல்ல மனைவிக்கு இருக்க வேண்டிய சிறப்பு மிக்க பண்பு இதில் நமக்கு கூறப்பட்டு இருக்கிறது. நல்ல மனைவியிடம் 2 பண்புகள் ஒன்றாக அமைந்திருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. முதல் பண்பு சொல்லும் பொழுது, இந்த ஆயத்தில் கூறப்படக்கூடிய முதல் பண்பு, அந்த மனைவியாக இருக்கக்கூடியவள், அந்த பெண்ணானவள் தன்னுடைய இறைவனோடு உள்ள தொடர்பு குறித்து பேசுகிறது. அந்த பெண்மணி தனது இறைவனோடு எந்த அளவுக்கு தொடர்புடையவளாக இருக்கிறாள், வணக்க வழிபாட்டில் எந்த அளவுக்கு தன்னை இணைத்து இருக்கிறாள் என்பதை பற்றியும், 2வது பண்பாக அவளின் கணவனோடு உள்ள அவளின் தொடர்பு குறித்தும் இந்த குர்ஆன் வசனம் பேசுகிறது. முதலாவது பண்பை நாம் எடுத்தோம் என்று சொன்னால், தனது இறைவனோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பணிந்தே நடப்பார்கள் என்று இங்கு அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதற்கு குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய வார்த்தை கானிதாத். இது குனூத் என்ற அந்த வேர் சொல்லிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. இதன் பொருள் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வின் வழிபாட்டிலேயே நிலைத்திருப்பது, அதிகமாக அல்லாஹ்வுடைய வழிபாட்டை நிலைத்து தனது வாழ்க்கையை பேணுதலான முறையில் மார்க்கம் கற்றுத்தந்த அடிப்படையில் செயல்படுவது, அவருடைய வணக்கத்தை அதிகமாக அமைத்துக் கொள்வது, வணக்க வழிபாடில் இஸ்லாமிய கடமைகளில் கவனம் செலுத்துவது, அவற்றை பாழாக்காமல் இருப்பது, இவை அனைத்தும் இந்த கானிதாத் என்ற இந்த வார்த்தைக்குள் அடங்கிவிடும். இந்த வசனம் 2வது பண்பாக சொல்லும் பொழுது, தன்னுடைய கணவன் மறைவாக உள்ள சமயத்தில் அல்லாஹ்வின் பாதுகாப்பை கொண்டு தங்களையும் கணவனின் மற்ற பொருட்களையும் பேணி காத்துக் கொள்வார்கள். அதாவது என்ன சொல்ல வருகிறது, நாம் ஆழ்ந்து சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளே, அந்த பெண்ணுடைய கணவன் மறைவாக உள்ள சமயத்திலும் அவனின் கடமைகளை பேணுதலாக செய்வாள். அந்த மனைவி தன் கணவன் தன்னோடு இல்லாவிட்டாலும், தன்னை விட்டு சம்பாதிப்பதற்காக வேண்டி வெளிநாட்டிலே இருந்தாலும், தன்னுடைய கணவன் தனக்கு முன்னால் இருந்தால் எப்படி பேணி நடந்து கொள்வாளோ, கணவனுக்கு கட்டுப்பட்டு பயந்து நடந்து கொள்வாளோ,
அதே போன்று தன்னுடைய கணவன் தனக்கு முன்னால் இல்லாவிட்டாலும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் அப்பால் தனது கணவன் சம்பாதிப்பதற்காக என்று சென்றிருந்தாலும் நான் வீட்டிலே என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன் என்று என் கணவனால் பார்க்க முடியாவிட்டாலும் என் மனைவி நல்ல முறையில் நடந்து கொள்வாள் என்ற நம்பிக்கையில் பல்லாயிரம் கணக்கான மைல்கள் கடந்து கிலோமீட்டர்கள் கடந்து தன் உடலை வருத்தி சம்பாதிப்பதற்காக சென்றிருக்கிறானே அந்த கணவன், அந்த கணவனுடைய எண்ணத்திற்கு துரோகம் செய்யாமலும் தனக்கு முன்னால் இருந்தால் எப்படி பயந்து நடந்து கொள்வாளோ அதே போன்று அந்த கணவன் தனக்கு மறைவில் இருந்தாலும் பயந்து நடந்து கொள்வான். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வசனம், எவ்வளவு அற்புதமான வசனம். தனது கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்வாள், கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செய்யக்கூடிய பெண்ணாக இருப்பாள். தனது கணவன் தனக்கு முன்னால் இல்லாவிட்டாலும் முன்னால் இருந்தால் எப்படி தன்னுடைய கணவனிடத்தில் நடந்து கொள்வார்களோ அதே போன்று நடந்து கொள்வார்கள். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களின் உறவுகளே, தனது கணவன் தன்னிடத்தில் இல்லாவிட்டாலும் பயந்து நடந்து கொள்வாள் என்று சொன்னால் உண்மையில் அந்த மனைவியானவள் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் உதவியும் நல்ல வாய்ப்பும் இருந்தால்தான் இதையெல்லாம் அந்த மனைவி பேணி பாதுகாத்து செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நானே செய்து விடுவேன் என்று செய்ய முடியாது. தன் கணவன் இல்லை, நாம் வார்த்தைகளை பார்த்து பேச வேண்டும், அந்நிய ஆணிடத்திலே நாம் நமது பார்வைகளை தாழ்த்த வேண்டும் என்று ஒரு மனைவி தன்னுடைய வார்த்தைகளையும் பார்வைகளையும் கற்பையும் பாதுகாப்பாள் என்று சொன்னால் அது தானாக நினைத்தால் முடியாது. மாறாக அந்த மனைவியினுடைய முதல் பண்பாக நாம் குர்ஆன் வசனத்தில் பார்த்த வணக்க வழிபாடு என்பது இறைவனோடு அதிகமாக தொடர்புடைய பெண்ணாக இருக்க வேண்டும். அப்படி அந்த பெண் இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடிய இந்த சமயத்தில் அல்லாஹ்வுடைய உதவி அந்த பெண்ணுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். தவறான சூழ்நிலைகள் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாப்பான். கணவன் பக்கத்தில் இல்லாவிட்டாலும் அந்த மனைவி கணவனுக்கு துரோகம் செய்யாமல் தனது வாழ்க்கையை சரியான முறையில் நடப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவளுக்கு உதவி புரிவான். இதற்கு தன்னுடைய வாழ்க்கையை குர்ஆனோடும் ஹதீஸோடும் மார்க்கத்தோடும் வணக்க வழிபாடோடும் தன்னை அதிகமாக இணைத்துக் கொள்ளக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய கடமைகளை சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடிய, அதை கடைபிடித்து அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, தாய்மார்களே, ஆக நம்முடைய வீட்டில் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி நாங்கள் செலுத்துகிறோம்? அதிகமான கணவன்மார்கள் வெளிநாடுகளில் நமக்காக வேண்டி உழைக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் முன்னிலையில் இருந்தால் எப்படி அவர்களிடத்தில் நடந்து கொள்வோம்? அவர்கள் வார்த்தைக்கு எப்படி நாங்கள் கட்டுப்படுவோம்? அவர்களுடைய வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பை கொடுப்போம்? அதே போன்று நாம் மதிப்பை கொடுத்து நடக்கிறோமா என்பதை நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதில், வணக்க வழிபாடை செலுத்துவதில் எந்த அளவுக்கு நாங்கள் பேணுதலாக இருக்கிறோம் என்பதையும் நாம் இங்கு கவனம் எடுக்க வேண்டும். ஆக அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், ஸஹீஹ் இப்னு ஹிப்பானில் பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி, 4163வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. இந்த செய்தியை அதிகமானவர்கள் நாங்கள் கேட்டிருக்க மாட்டோம். அப்படி கேட்டிருந்தாலும் கவனம் குறைவாக இருப்போம். மீண்டும் அதை நாம் ஒரு முறை படித்து நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் சரி செய்யக்கூடியதாக மாறுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா ஸல்லத்தில் மர்அத்து கும்ஸஹா, ஒரு பெண்மணி
5 நேர தொழுகைகளை தொழுது வஸாமத் ஷஹ்ரஹா, இன்னும் ரமலான் மாதத்தின் நோன்பை அவள் நோற்று அவளுடைய மறைவு உறுப்பை பாதுகாத்து அவளுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பாள் என்று சொன்னால் எப்படி? 5 வேளை தொழுகையை சரியான முறையில் தொழுது ரமலான் மாதத்தில் சரியான முறையில் நோன்பு நோற்று தனது மறை உறுப்பை பாதுகாத்து கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பாள் என்று சொன்னால் அவளுக்கு எந்த ஒரு சிறப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தகலத் மின் ஐயி அபவாபில் ஜன்னதி ஷாஅத். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த விஷயங்களை அந்த பெண் பேணி பாதுகாத்து நடப்பாள் என்றால் அவள் சுவனத்தினுடைய வாயில்களில் விரும்பிய வாயிலில் வழியாக அவள் நுழைவாள், அவள் நுழைந்து கொள்ளலாம். மற்றொரு இதே கருத்தை உள்ளடக்கிய ஹதீஸ் அஹ்மதிலே 1661வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. இப்படி பேணி பாதுகாத்து ஒரு பெண்மணி தொழுகை பேணி பாதுகாக்கக்கூடியவளாகவும் ரமலான் மாதத்தில் சரியான முறையில் நோன்பு நோக்கக்கூடியவளாகவும் தனது மறை உறுப்புகளை பாதுகாத்து கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியதாக இருந்தால் அவளுக்கு என்ன வெகுமதி கிடைக்கும் என்பதை மற்றொரு ஹதீஸில் இதே கருத்தை சொல்கிறது. அவர்களுக்கு சொல்லப்படுமாம், கீலலஹா, அந்த பெண்மணிக்கு சொல்லப்படும், ஓ பெண்மணியே, நீ விரும்பிய வாயில் வழியாக சுவனத்துக்குள் நுழைந்து கொள். சுவனத்தில் எத்தனையோ வாயில்கள் இருக்கிறது, எதில் வேண்டுமானாலும் நுழைந்து கொள், எதில் வேண்டுமானாலும் நீ உள்ளே செல். சுவனத்திற்கு உள்ளே செல்ல வேண்டுமா? இதோ இத்தனை வாயில்கள் இருக்கிறது, எதில் வேண்டுமானாலும் நீ விரும்பிய வாயிலில் உள்ளே போ. அப்ப சிந்தனை செஞ்சு பாருங்க, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில வாயில்களில் அந்தந்த அமல்கள் செய்தால்தான் உள்ளே நுழைய முடியும். உதாரணத்திற்கு பாபு ரையான், இது நோன்பாளர்களுக்காக வேண்டிய பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு வாயில். ஆனால் இந்த மேல் சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை ஒரு பெண்மணி பேணி பாதுகாப்பாள் என்று சொன்னால், தொழுகையை கடைபிடிப்பதும் நோன்பு நோற்பதும் அவரது மறைவிடத்தை பாதுகாத்து நடந்து கொள்வதும் அவருடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றி கட்டுப்பட்டு நடப்பதும், இந்த 4 விஷயங்கள் ஒரு பெண்ணினிடத்திலே இருக்கும் என்று சொன்னால், ஒரு மனைவிடத்திலே இருக்கும் என்று சொன்னால், சொர்க்கத்தில் அந்த பெண்மணி விரும்பிய வாயின் வழியாக அவள் நுழைந்து கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹ். ஆக இந்த பண்புகளை நாங்கள் உள்ளடக்கியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். தொழுகையில் அலட்சியம் காட்டாதவர்களாக, நோன்பு நோற்பதில் அலட்சியம் காட்டாதவர்களாக, சாதாரணமான விஷயத்திற்கெல்லாம் ரமலானுடைய மாதத்தை நோன்பை விடக்கூடியவர்களாக இருக்கிறோம். சாதாரண விஷயங்களுக்கு, சாதாரண விஷயத்திற்கு நாம் ஃபர்தான தொழுகைகளை நாங்கள் அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இதில் மிக கவனம் எடுக்க வேண்டும். இதில் மிகவும் கவனம் எடுக்க வேண்டும். பாருங்க, இந்த ஹதீஸில் அந்த குர்ஆனுடைய ஆயத்தில் சொல்லப்பட்ட 2 பண்புகளும் உள்ளடக்கி இருக்கிறது. முதல் 2 விஷயம் என்ன? அல்லாஹ்வுக்கு பேணி கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள், தொழுகையை கடைபிடிப்பது, நோன்பு நோற்பது, இந்த 2 விஷயமும் அல்லாஹ்வோடு சம்பந்தப்படுகிறது. அடுத்த 2 விஷயங்கள், தனது மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்வதும், தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செய்வதும், அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதும், இந்த 2 விஷயங்களும் தனது கணவனோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆக இந்த 4 விஷயங்களை ஒரு பெண்மணி தனது வாழ்க்கையில் கடைபிடிப்பாள் என்று சொன்னால், அந்த பெண்மணிக்கு சொல்லப்படும், நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள், சொர்க்கத்தின் எந்த வாசல் வழியாக நீங்கள் போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த வாயின் வழியாக நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்படும் என்ற செய்தியையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆக அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, ஆக நம்முடைய குடும்ப விஷயங்களில் நாம் மிக கவனம் எடுத்து நாங்கள் பார்க்க வேண்டும். நம்முடைய அலட்சியத்தின் காரணமாக நிறைய தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில் அரங்கேறுகிறது. உதாரணத்திற்கு பார்த்தால், கணவனுடைய விஷயத்தில் பேணி பாதுகாத்து நடந்து கொள்வார் என்ற விஷயத்தில் தன்னுடைய கணவனுடைய
செல்வத்தை செலவழிப்பதிலும் நாம் இங்கு கவனம் எடுக்க வேண்டும். கணவர் நமக்காக வேண்டி சம்பாதித்து அனுப்பும் பொழுது அந்த பணத்தை சரியான முறையில் வீண் விரயம் செய்யாமல் செலவு செய்யக்கூடியவராக, தனது கணவனுடைய உழைப்பை வீணடிக்காத ஒரு பெண்ணாக, ஒரு மனைவியாக நாங்கள் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அவள் செய்தால் இவள் செய்தால், அல்லது அவங்க வீட்டில் செய்தார்கள் இவங்க வீட்டில் செய்தார்கள் என்று சடங்கு சம்பிரதாயங்களை செய்வதில் இன்றைய தினத்திலே காசுகளை அளிப்பதில் நாங்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக அதை பற்றி பொருட்படுத்தாமல் இருக்கிறோம். யார் செய்தால் என்ன, செய்யாவிட்டால் என்ன, அவங்க வீட்டில் அது வச்சுட்டாங்க, இவங்க வீட்டில் இது வச்சுட்டாங்க, அவங்க வீடுகள்ல இதை அவர்கள் செய்கிறார்கள், அவர் அதை பண்றாரு, இவர் இதை பண்றாரு, நாமளும் பண்ணணும் என்று பகத்துக்காக, பெருமைக்காக அவர்கள் செய்தார்கள் என்பதற்காக நாமளும் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு பல பெண்கள் கணவனிடத்திலே அவர்கள் மிக கடுமையாக நடந்து கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளே, அவங்க செஞ்சுட்டாங்க இவங்க செஞ்சுட்டாங்கன்னு செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நமக்கு தேவை ஏற்பட்டால் அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு நமக்கான வசதி வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான் என்று சொன்னால், உண்மையில் தேவை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பான முறையில் நாம் அதை செய்து கொள்ளலாம். ஆனால் இதுவரைக்கும் அதை பத்தி பேசியிருக்கவே மாட்டோம், இதுவரைக்கும் அதை பற்றி பேசியிருக்கவே மாட்டோம். ஆனா யாரோ ஒருவர் செய்திட்டார்கள் என்பதற்காக வேண்டி நாமளும் செய்யணும், நாமளும் குறைஞ்சவர்களா, அவங்களுடைய விஷயத்தை நாம ஒன்னும் தாழ்ந்தவர்கள் இல்லையே, அவங்களோட பெருசா நாம செஞ்சு காமிக்கணும். இது பகத்துக்காக வேண்டியும் பெருமைக்காக வேண்டியும் செய்யக்கூடியது. இது நம்முடைய பொருளாதாரத்தை அளிக்கக்கூடியது. இது ஒரு அறியாமையால் செயல்படக்கூடிய விஷயம். அவர்கள் திருமணத்தை மிக கிராண்டாக நடத்தி விட்டார்கள், நாமும் நடத்தணும், இன்னும் நம்முடைய கௌரவம் என்னவாகிறது? அன்பார்ந்தவர்களே, இதற்காக கடனை வாங்கி அதை அடைக்க முடியாம ஒரு நாள் தேவைக்காக வேண்டி பல நாட்கள் கடனை அடைக்க முடியாமல் நகையை கொண்டு போய் பேங்க்ல வைக்கிறது, கடனை மற்றவங்கிட்ட வாங்கி இவங்கிட்ட கொடுக்கிறது, இப்படி வாழ்க்கை முழுக்க கடனாகவே போகுது. ஒரு நாள் தேவைக்காக வேண்டி பல லட்சங்களை அடுத்தவர் செய்தார், நாமும் செய்யலாம், நம்முடைய கௌரவம் என்னவாகும் என்பதற்காக வேண்டி நம்ம கணவர்கிட்ட இதை செஞ்சே ஆகணும், என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, இதை நம்ம வாங்கி வச்சே ஆகணும், இதை நம்ம செஞ்சே ஆகணும் என்று அடம்பிடிப்பதினால் யாருக்கு நஷ்டம் ஏற்படுகிறது? யாருடைய இல்லற வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுகிறது? யாருடைய வாழ்க்கையில் கசப்பு ஏற்படுகிறது? யாருடைய வாழ்க்கையில் பிரிவு ஏற்படுகிறது? யாருடைய வாழ்க்கையில் பாசம் என்பது குறைந்து போகிறது? நாம் ஒரு நாள் தேவைக்காக வேண்டியோ அல்லது வேறொரு விஷயத்திற்காக வேண்டியோ அடுத்தவருக்காக வேண்டி எனது விஷயத்தை நான் மேலோங்கி காமிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நமது சக்திக்கு மீறிய விஷயங்களை செய்யும் பொழுதுதான் கணவன் மனைவிக்கு இடையில் சில கசப்பான விஷயங்கள் ஏற்படுகிறது. கணவன் மனைவிக்கு இடையிலே சில கசப்பான விஷயங்கள், வீடு கட்டக்கூடிய விஷயமாக இருக்கலாம். இந்த பெண்ணினுடைய தோழி ஒரு அடுக்குமாடி வீடியை கட்டியிருப்பார்கள், அடுக்குமாடி வீடை கட்டியிருப்பாங்க. உடனே கணவன் வீடு கட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருப்பார். ஏதோ தன்னால் முடிந்த சில காசுகளை புரட்டி நமக்கு தேவையான அளவிற்கு ஒரு குறுகிய ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு வீட்டை நாம் அமைத்துக் கொள்வோம் என்று இருக்கும் பொழுது இங்க என்ன நடக்கும் தெரியுமா? இந்த மாதிரி வீடுலாம் கட்டினாலாம் சரிப்பட்டு வராது, அதெல்லாம் எனக்கு வேணாம், நம்ம வீடு கட்டினா நல்ல 2 மாடி உள்ள 3 மாடி உள்ள வீடு கிராண்டா நம்ம கட்டி ஆகணும், எல்லாரும் கூப்பிடணும், பெரிய அளவுல நம்ம காமிக்கணும், பாருங்க அவங்க வீடு கட்டிட்டாங்க இவங்க வீடு கட்டிட்டாங்க, 4 பேர் இவங்க எல்லாம் நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க, பாத்தியா என்னமோ குருவி கூடு மாதிரி வீடு கட்டி வச்சிருக்கிறான் என்று அவங்க நம்மளை பார்த்து ஏளனமா நினைக்க மாட்டாங்களா? இப்படி அடுத்தவர்களுடைய வார்த்தைக்காக வேண்டி வாழ்ந்து 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 அடுத்தவர்கள் இப்படி சொல்வார்கள் அப்படி சொல்வார்கள் என்று பேசி 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 கடைசியில் தன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இழந்த பெண்கள் தான் அதிகமானவர்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து செயல்பட வேண்டும். அன்பார்ந்த சகோதரிகளே, ஆக அடுத்தவர்களுக்காக நாம் வாழ வேண்டாம், அடுத்தவர்களுடைய வார்த்தைக்காக நாம் வாழ வேண்டாம். நம் வார்த்தைகள் ஒரு நாளோட சென்றுவிடும், ஆனால் கியாமத் வரைக்கும் வாழ்க்கையை ஒன்றாக நடத்தக்கூடியது நாம் தான். நாமும் நம்முடைய பிள்ளைகளோடு நம்முடைய கணவர்களோடு நாம் நடத்த போகிறோம். யாரும் நம்மோடு வரப்போவதல்ல. கணவர் வெளியூர்ல வீடு கட்டார் என்பதற்காக என்று சொன்னால், கணவர் வெளியூர்ல வீடு கட்டார் என்று சொன்னால் எல்லோரும் என்ன செய்ய போதில்லை, நம்மளோடு
தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க வாழப் போவதல்ல. ஒரு நாள் வருவார்கள், உண்ணுவார்கள், சில குறைகளை சொல்வார்கள், அதோடு அவர்கள் நம்மளை மறந்து விடுவார்கள். அடுத்த தேவைக்கு போனா அடுத்த குறையை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. குறை சொல்லக்கூடியவர்கள் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு தேவையில ஒரு குறையை சொல்றாங்களா, அந்த குறையை மனசுல வச்சுக்கிட்டு உறுத்திக்கிட்டு, ஆஹா நம்ம இப்படி செஞ்சிருக்க கூடாது, பெருசா செய்யணும் பெருசா செய்யணும் பெருசா செய்யணும் செய்யறது. கடைசியில் இந்த குறை சொன்ன அல்ல என்ன செய்வாங்க, அடுத்த தேவைக்கு போனா அடுத்த குறைய சொல்லுவாங்க, நம்மள மறந்துடுவாங்க. இப்படி குறை சொல்லக்கூடியவர்கள் வாழ்நாள் முழுக்க குறை சொல்லிக்கிட்டே தான் தெரிவாங்க. அவங்களுக்கு ஆக வேண்டியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை நாங்கள் இழந்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நாங்கள் மறந்து விடக்கூடாது. வாழ்க்கை என்பது அவ்வளவுதான். இந்த உலகத்தில் நம்ம எதையும் நாங்கள் கொண்டு போக முடியாது. கோடி கோடியாக சம்பாதித்தாலும், நல்ல அடுக்குமாடி வீடுகளை கட்டினாலும், நம்மளை அந்த வீட்டை அப்படியே கொண்டு போய் வச்சு அடக்கம் செய்ய மாட்டாங்க. ஏன் கோடி ரூபாய் கொடுத்து கார் வாங்கினாலும், கோடி ரூபாய் கொடுத்து வாகனம் வாங்கினாலும், அவர்கள் அந்த ஆடையை வாங்கினார்கள். அவர் 1 லட்சம் ரூபாய்க்கு ஆடை வாங்கி போட்டாங்க, நம்மளும் 1 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி போடணும்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி போட்டாலும், யாரை பார்த்து வாங்கி போட்டோமோ அவர் மூத்தா போனாலும் அந்த ஆடையை போட்டு கொண்டு போய் அடக்கம் செய்ய போவதில்லை. அவரை பார்த்து நாமளும் வாங்கி போறோம் என்பதற்காக வேண்டி நாம மூத்தா போனாலும் நம்முடைய ஆடையை 1 லட்சம் ரூபாய் ஆடையை போட்டு அடக்கம் செய்ய போறதில்லை. வெறும் 200 ரூபா 300 ரூபா காட்டன் வெள்ளை துணியில கஃனிட்டு தான் அடக்கம் செய்ய போறாங்க. அது பணக்காரராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அப்படிதான். பணக்காரராக இருக்கிறார் என்பதற்காக வேண்டி அப்படியே தங்கத்தால் ஜோடித்த, வெள்ளியால் ஜோடித்த, வைரத்தால் ஜோடித்த துணியை போட்டு சுத்தி அடக்கம் செய்ய போறதும் அல்ல. இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள், நமது வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இந்த யதார்த்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக கணவன் மனைவியினுடைய அந்த வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும். அடுத்தவர்களுக்காக வேண்டி நாங்கள் வாழ ஆரம்பிப்போம் என்று சொன்னால், அடுத்தவர்கள் அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் என்று நாங்கள் செய்ய ஆரம்பிப்போம் என்று சொன்னால், கடைசியில் அது நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாகத்தான் அமையும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தவங்க செஞ்சாங்கிறதுக்காக வேண்டி எத்தனை லட்சத்துல கடனை வாங்கி, சாதாரண அக்ரிமெண்ட், நம்மளுடைய பாஷையில சொல்றதா இக்ருமுண்டு, சாதாரண இக்ருமுண்டு, வந்த ஜனத்துக்கெல்லாம் அவங்க வீட்டுல வந்து கேரியல் வாங்கி கொடுத்தாங்களா, நாம மிக்சி வாங்கி கொடுப்போம், அவங்க குக்கர் வாங்கி கொடுப்போம். இந்த மாதிரி என்ன செய்யறோம், எதையாச்சும் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி, மக்கள் என்னை பேச வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வளவு கிராண்டா செஞ்சாங்க என்பதை மக்கள் கூற வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யறோமே தவிர வேற எதற்காக செய்யறோம்? அக்ரிமெண்ட் என்பது என்ன? இவருக்கும் இந்த ஆணுக்கும் இன்னாருடைய மகன் இன்னாருக்கும் இன்னாருடைய மகள் இன்னாருக்கும் என்ன செய்யப்படுது, நிச்சயம் செய்ய வைக்கப்படுது. இத்தனை நாட்களுக்கு பிறகு, இத்தனை மாதத்திற்கு பிறகு, இத்தனை வருடத்திற்கு பிறகு இருவருக்கும் நிக்கா செய்து வைப்பதாக பெரியோர்களால் முடிவு செய்யப்படுது. அவ்வளவுதான். இதுக்கு லட்சத்தை கொட்டி செலவு செய்து சிலர்கள் கடன் வாங்கி செய்யறாங்க. கடன் வாங்கி என்ன செய்யறாங்க, திருமணத்தையும் கடன் வாங்கி செய்யறாங்க. கடைசியில யார் தலையில் விடுது தெரியுமா? ஒண்ணு பெண் வீட்டார்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அவருடைய தகப்பனார் தலையில போய் விடியும். மாப்பிள்ளை வீட்டார் செய்தார்கள் சொன்னா அந்த மாப்பிள்ளுடைய தலையில போய் விடியும். கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகி 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் ஆயிருக்கும். ஆனா கடன் மட்டும் என்ன செஞ்சிருக்காது, வாங்கின கடன் முழுசா அடைக்கப்பட்டே இருக்காது. என்னப்பா கடன் அப்படின்னு கேட்டா, 5 வருஷம் 6 வருஷம் ஆன திருமணமாகி 2-3 வயதில் குழந்தை இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் சொல்வார், எல்லாம் என் கல்யாணத்துக்கு வாங்கின கடன் தாங்க, எல்லாம் என் கல்யாணத்துக்கு வாங்கின கடன் தாங்க. அதுவே பெண் வீட்டாராக இருந்தா தகப்பனாருக்கு 50-55 வயசு 60 வயசு ஆயிடும், ரொம்ப முடியாத சூழ்நிலை இருப்பாரு, கடன் தாங்க இருக்குது. என்ன கடன்? என் மகளுக்கு வாங்கின கடன் தாங்க. யார் இப்படி கடனை வாங்கி செய்ய சொன்னது? யார் இப்படி கடனை வாங்கி யார் செய்ய சொன்னது? மார்க்கம் இப்படி கற்று தந்திருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைரு நிக்காஹி ஐஸரு, திருமணத்தில் மிக 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 எளிமையான திருமணம், சிறந்த திருமணம், எளிமையாக நடத்தப்படக்கூடிய திருமணம். கைரு நிக்காஹி, திருமணத்தே மிக சிறந்த திருமணம். எந்த திருமணம்? ஐஸரு, மிக 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 எளிமையான முறையில் நடத்தப்படக்கூடிய திருமணம். அபூதாவுதுல 2117வது ஹதீஸ்.
சஹீஹு ஜாமி என்ற புத்தகத்தில் 3300வது ஹதீஸ். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, இங்கு நாம் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு எடுத்து சொல்லப்பட்டால் அப்படியே கட்டுப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதுடைய வார்த்தை எடுத்து சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய வசனங்கள் எடுத்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால் எந்த விதமான விருப்பு வெறுப்பும் இல்லாமல் அப்படியே நாங்கள் கட்டுப்பட வேண்டும். அதுதான் ஒரு மூமினுடைய அடையாளம். அதுதான் ஒரு மூமினுடைய அடையாளம். அன்பானவர்களை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், அடுத்தவர்களுக்காக வேண்டி, அடுத்தவர்களுடைய பேச்சுக்காக வேண்டி, நாம் அடுத்தவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நமது வாழ்க்கையை நாங்கள் செலுத்துவோம் என்று சொன்னால் அது கண்டிப்பாக நிம்மதியை பெற்றுத்தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்காது. நமது வாழ்க்கையில் அது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் கசப்பையும் அது ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, இந்த விஷயங்களை நாங்கள் பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் ஒரு நல்ல மனைவி விலகி இருக்க வேண்டும். இந்த ஒரு செய்தியோடு நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் நாம் விலகி இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் ஒரு கசப்பான விஷயம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதை அமர்ந்து இருவரும் அதை பேசி சரி காண வேண்டும். அதை சரி காணாததின் காரணத்தினால் அது எந்த அளவுக்கு செல்கிறது, சின்ன விஷயம் சொல்லுவோமா இல்லையா, சில்லற விஷயம் சொல்லுவோம், ஒன்னுக்கும் ஆகாத ஒரு சாதாரண ஒரு விஷயத்திற்காக வேண்டி வாய் வார்த்தைகள் அதிகமாகி மனக்கசப்புகள் அதிகமாகி கடைசியில் பிரிவினையில் சென்று முடிகிறது. இது யாருடைய சூழ்ச்சி, இது யார் செய்கிறார் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். அவன் ஷைத்தானை விட்டும் அவனுடைய தூண்டுதலை விட்டும் ஒரு நல்ல மனைவி விலகி இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, உலக வாழ்வில் ஷைத்தானின் முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? கலகத்தை விளைவிப்பதுதான். ஷைத்தானுடைய முக்கிய நோக்கம் என்னது? கலகத்தை ஏற்படுத்தணும், ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தணும். அதுதான் அவனுடைய முக்கிய நோக்கம். மார்க்கத்திலும் சரி, குணங்களிலும் சரி, கொடுக்கல் வாங்கலிலும் சரி, குடும்ப வாழ்விலும் சரி, சகோதரனுக்கு இடையிலும் அனைத்து நன்மையான காரியங்களுக்கும் இடையிலும் குழப்பத்தை ஏற்படுத்துவதே அவனுடைய நோக்கம். குழப்பத்தை ஏற்படுத்துவது அவனுடைய முக்கியமான நோக்கம். இந்த நோக்கங்களை செயல்படுத்த ஒவ்வொரு நாளும் ஷைத்தான் தன்னுடைய படைகளை அனுப்புகிறான். இந்த நோக்கங்களை எல்லாம் செயல்படுத்த ஷைத்தான் தனது படைகளை அனுப்புகிறான். தன் சகோதரருக்கு மத்தியில் சண்டை மூட்டுவதற்காக வேண்டி, குடும்பத்துக்கு மத்தியில் சண்டை மூட்டுவதற்காக வேண்டி, ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலே குழப்பத்தை ஏற்படுத்தி மனக்கசப்புகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு இடையிலே பிரிவினை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஷைத்தான் ஒவ்வொரு தினமும் தனது படைகளை அனுப்புகிறான் என்ற செய்தியை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிமில் 2813வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. முஸ்லிமில் 2813வது ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ன இப்லீஸ யதஉ அர்ஷஹு அலல் பஹர். நன்றாக இந்த ஹதீஸை கவனிங்கள். இப்லீஸ் தனது ஆட்சி கட்டளை, அந்த சிம்மாசனத்தை தண்ணீரின் மீது அவன் அதை அமைத்து வைத்திருக்கிறான். எதன் மீது? தண்ணீரின் மீது அமைத்து வைத்திருக்கிறான். பிறகு தன் படைகளை பூமியில் குழப்பம் விளைவிக்க அவன் அனுப்புகிறான், குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக அவன் அனுப்புகிறான். அப்போது அவனுடைய படைகளில் ஒருவன் வந்து மிக நெருக்கமாக அமர்றான். மக்கள் அதிகமான குழப்பத்தை நான் ஏற்படுத்தினேன், மக்கள்கிட்ட அதிகமான குழப்பத்தை நான் ஏற்படுத்தினேன் என்று ஒருத்தன் வந்து அமர்றான். ஒரு ஷைத்தான் வந்து சொல்கிறான், நான் இப்படிலாம் செயல்பட்டேன், இன்னென்ன குழப்பங்களாம் நான் செஞ்சேன் என்று சொல்லும் பொழுது, அப்ப அந்த இப்லீஸ் சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த ஷைத்தான் குழப்பத்தை செஞ்சுட்டு வந்து சொல்றான் இப்லீஸ்ட, இந்த குழப்பத்தை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ அந்த இப்லீஸ் சொல்றான், அந்த ஷைத்தானுடைய கூட்டத்துக்கு தலைவனான இப்லீஸ் சொல்கிறான், மா ஸனஅத ஷைஆ, நீ ஒண்ணுமே செய்யலையே, அவ்வளவு பெரிய காரியத்தை நீ ஒண்ணும் செய்யலையே,
அவ்வளவு பெரிய காரியத்தை நீ ஒண்ணும் செய்யலையே, நீ செஞ்ச குழப்பங்கள் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்றான். இன்னொரு ஷைத்தான் வருகிறான். அவன் சொல்கிறான், நான் ஒருவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் இடையே பிரித்து வைக்கக்கூடிய அந்த செயல்களை நான் செய்தேன். அந்த குழப்பங்களை ஏற்படுத்தி அவர்கள் இருவரும் பிரியும் வரை நான் அவனை விட்டு விலகவில்லை. நான் அவர்களை பிரிக்கும் வரையில் கூட இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்தி மனக்கசப்பை ஏற்படுத்தி நான் அவர்களை பிரித்து விட்டேன் என்று ஷைத்தான் சொல்லும் பொழுது, இப்லீஸ் அவனை தன் பக்கமா அழைச்சி நெருக்கி வைத்து, நீந்தான் மிக சிறந்த காரியத்தை செய்தவன், நீந்தான் இன்றைய தினத்தில் மிக சிறந்த காரியத்தை செய்தவன் என்று அவனை கட்டி அணைத்துக் கொள்கிறான் என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நெருக்கத்தில் உட்கார வச்சுக்கிறானா. ஆக ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் பிரிவினை ஏற்படுத்துவது என்பது ஷைத்தானுக்கு மிகவும் விருப்பமான ஒன்று. அப்ப நாம அதற்கு வழி கொடுக்க கூடாது. நமக்கு சில காரியங்கள், சில மனக்கசப்புகள் கணவனுக்கு மனைவிக்கு ஏற்படுதுன்னு சொன்னா விட்டு கொடுத்து போங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசிங்க, இது பெரிய விஷயமா? இதனால நம்முடைய கணவனோடு இப்படி மனக்கசப்பை ஏற்படுத்த வேண்டுமா? அந்த இடத்துல நீங்க உங்களுடைய அந்த கோபத்தை விட்டு அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கிடுங்க. நான் தெரியாமல் செய்து விட்டேன், தெரியாமல் பேசிவிட்டேன், கோபத்தில் வார்த்தையை விட்டு விட்டேன், அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று நாம் பேசும் பொழுது, கணவனிடத்தில் நாங்கள் இறங்கி செல்லும் பொழுது, ஷைத்தானுடைய அந்த நோக்கம் முற்றிலுமாக தடைபட்டு போகுது. இல்ல நான் பிடித்த முயலுக்கு 3 கால் தான் என்று நாங்கள் சண்டை பிடித்துக் கொண்டு இருப்போம் என்று சொன்னால், நான் சொன்னதுதான் சரி, இப்படிதான் செய்யணும், இப்படிதான் போகணும் என்று கணவனுடைய வார்த்தைக்கு மதிப்பில்லாமல் நாங்கள் நடப்போம் என்று சொன்னால், கண்டிப்பாக நமது வாழ்க்கையில் ஏதோ ஒரு கசப்பு ஏற்பட்டு விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கு நாங்கள் வழி கொடுக்க கூடாது. இது ஷைத்தானுடைய செயலுக்கு நாங்கள் வழி கொடுக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் நமக்கும் நமது கணவனுக்கும் சண்டை வரும் பொழுது அல்லது ஏதோ ஒரு கசப்பான விஷயங்கள் நடைபெறும் பொழுது உள்ளத்தில் உடனே நமக்கு உதிக்க வேண்டும், ஆஹா, ஷைத்தான் நமக்கும் நமது கணவனுக்கும் இடையில் அமர்ந்து கொண்டு ஏதோ சூழ்ச்சியை செய்கிறான், மனக்கசப்பை ஏற்படுத்துகிறான். இதை இப்படியே விட்டோம்னா பின்னால பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தி விடுவான். இதற்கு நம்ம வழிவகுக்க கூடாது. இப்பவே அதுக்கு முட்டுக்கட்டையை போட்டுறணும். இப்பவே அதை நாங்கள் சரி காண வேண்டும். கணவனிடத்திலே பேசி அதை சரி செய்து கொள்ள வேண்டும். ஷைத்தானுக்கு நாங்கள் இடம் வகுத்து விடக் கூடாது என்று நாங்கள் சிந்தனை செய்யக்கூடியதாக இருந்தோம் என்று சொன்னால், கண்டிப்பாக நமது வாழ்க்கை பிரகாசமானதாக நிம்மதியானதாக இருக்கும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, அதில் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். அதில் நாங்கள் கவனம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதில் கவனம் எடுக்கக்கூடியவர்களாக நாம் எப்பொழுது இருப்போம்? குர்ஆனோடும் ஹதீஸோடும் தொழுகையில் நாங்கள் ஈடுபாடு உள்ளவராக இருந்தால், ஷைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஊசலாட்டத்தை போடுறாங்கிறத கண்டிப்பா நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் அதற்கான வாய்ப்பை கொடுப்பான். அல்லாஹோட தொடர்புல இருக்கும் பொழுது கண்டிப்பா அல்லாஹ் உள்ளத்துல உதிக்க வைப்பான். உனது வாழ்க்கையில் ஷைத்தான் உள்ளே புகுந்து ஏதோ ஆட்டம் போட அவன் பார்க்கிறான். நீ விழித்துக்கொள், இப்பொழுதே நீ விழித்து உமது கணவனோடு நீ சரியான முறையில் நடந்து ஷைத்தானுடைய அந்த நோக்கத்தை நீ தகர்த்து விடு என்ற விஷயத்தை அல்லாஹ் கண்டிப்பான முறையில் நமக்கு ஏற்படுத்துவான். தொழுகையும் இல்ல, குர்ஆனும் இல்ல, மார்க்கத்திற்கான எந்த விதமான வாடையும் இல்லாம வாழ்ந்தோம்னு சொன்னா ஷைத்தான் அல்ல, நாம் ஷைத்தானாகவே வாழ்ந்து விடுவோம். ஷைத்தான் குழப்பத்தை ஏற்படுத்துவதல்ல, நாமே ஷைத்தானா மாறிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கும். முக்காவாசி குடும்பத்துல பிரச்சனை வர்றதுக்கான காரணமே அந்த குடும்பத்தில் தொழுகை என்பது இல்லாமல் போவதுதான். அந்த குடும்பத்தில் குர்ஆனை ஓதுதல் என்பது இல்லாமல் போவதுதான். அந்த குடும்பத்தில் மார்க்க அறிவு என்பது அறவே இல்லாமல் போவதுதான். தான் நினைச்சதெல்லாம் மார்க்கம், தான் செய்யறதெல்லாம் மார்க்கம். இஸ்லாத்துல இவர்கள் எதையெல்லாம் விரும்பி செய்வாரோ அதெல்லாம் மார்க்கம். யார்கிட்ட போய் படிச்சாங்க என்னன்னு தெரியாது, ஆனா இஷ்டத்துக்கு செய்யறது. அல்லாஹ் பாதுகாக்கும். அன்பார்ந்தவர்களே, நல்ல மார்க்க அறிஞர்களை அணுகி நாம் ஒரு செயலை செய்வதாக இருந்தால், இது மார்க்கம் எப்படி சொல்லுகிறது, அனுமதிக்கிறதா இல்லையா என்று உலமாக்களோடு நாங்கள் தொடர்புடையவர்களாக
ஆலிமா பெண்களோடு தொடர்புடையவர்களாக அவர்கள் குர்ஆன் ஹதீஸின் மூலமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். நமது பிள்ளைகளை மார்க்க கல்வியை படிக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம பல தடவை சொல்றது உண்டு, நாம மார்க்க கல்வியை படிக்க முடியல, அதற்கான வாய்ப்பு கிடைக்கல என்று சொன்னால், நமது பிள்ளைகளை மார்க்க கல்வியை படிக்க வைக்கிறோம் என்று சொன்னா, நமது பிள்ளை மார்க்க கல்வியை படிச்சு என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்கக்கூடியவங்களா இருக்கும். அதுக்கு தான் படிக்க வைக்கிறோம். எதற்காக மார்க்க கல்வியை படிக்க வைக்கிறோம்? அவர்கள் படித்து சொல்லி அதை நாங்கள் செயல்படுத்துவதற்காக வேண்டி. கடைசியில் என்ன சொல்லுவோம், இதெல்லாம் செய்யக்கூடாதுமா, மார்க்கம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுதுன்னு சொன்னா, உனக்கு என்ன தெரியும்? ஏதோ 4 நாள் மதரசா போயிட்டா உனக்கு எல்லாமே தெரியுமா? நாங்க சொல்றதை செய்யுங்க, நீங்க எங்களுக்கு மார்க்கம் சொல்லி கொடுக்க வேணாம். இவங்க எங்க போய் படிச்சாங்கன்னு தெரியல, இவங்க எந்த மதரசால உட்கார்ந்து நாள் கணக்கில் படிச்சாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு நாள் முழுக்க மதரசாவில் அமர்ந்து படித்து அதனுடைய விஷயத்தை ஒரு பெண் சொல்லுகிறார்கள், தன் மகள் சொல்லுகிறாள் என்று சொன்னா அதை கேட்க மாட்டோம். நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு. ஆக வரட்டு பிடிவாதம் இருந்தால் கண்டிப்பாக சத்தியத்தை நாங்கள் சத்தியமாக அறிந்து கொள்ள முடியாது. உள்ளத்தில் ஆணித்தரமாக நாங்கள் பதிவு செய்து கொள்வோம். வரட்டு பிடிவாதம் இருக்கும் என்று சொன்னால், காலங்காலமா நான் ஒரு காரியத்தை செய்யறேன், ஆனா அது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணாக இருக்கிறது என்று தெரிந்தால் உடனே அதை விட்டு விலக வேண்டும். அவன் தான் ஒரு சிறந்த மூமின். நீங்க என்ன குர்ஆன் சொல்றது, நீங்க என்ன ஹதீஸ் சொல்றது, காலங்காலமா நான் செய்யறேன், அப்படிதான் செய்வேன் அப்படின்னு நம்ம இருந்தால் அது வரட்டு பிடிவாதம். கடைசியில் அது நம்மளை வழிகட்டில் கொண்டு போய் சேர்த்து விடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய அகீதாவுடைய புத்தகத்தில் பதிவு செய்வார்கள், வழிகட்ட கொள்கை வருவதற்கான காரணங்களில் ஒன்று வரட்டு பிடிவாதம் என்று பதிவு செய்வார்கள். ஆக வரட்டு பிடிவாதத்தை எல்லாம் ஓரம் வச்சு விட்டு, எனது ரப்புக்கு முன்னால, என்னுடைய தூதருடைய வார்த்தைக்கு முன்னால என்னுடைய விருப்பம் எல்லாம் ஒரு விருப்பமே கிடையாது. என் ரப்பு சொல்லிவிட்டானா, எனது தூதர் சொல்லிவிட்டார்களா, நாம் அதை செயல்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் குர்ஆன் ஹதீஸோடு வாழக்கூடியவர்களாகவும் அதன் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்களாகவும் கணவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாகவும் வார்த்தைகளை நாங்கள் சரியான முறையில் பேணி பாதுகாத்து பேசக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, ஆக இந்த தலைப்பு ஒரு நீண்ட ஒரு தலைப்பு, பேசினால் பேசிக்கொண்டே போகலாம், அப்படி ஒரு தலைப்பு. அது மாத்திரமல்ல, இன்னொரு விஷயத்தை பதிவு செய்யும் பொழுது, நம்முடைய தோற்றம் நம்முடைய கணவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். தோற்றம் எப்படி இருக்க வேண்டும்? கணவனுக்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அப்படியே மாற்றமாக நடக்குது. அப்படியே இன்னைக்கு மாற்றமாக நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கப்பட்டது இந்த செய்தி, நசையில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ். கீல் அலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கப்பட்டது. என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், ஐயு நிசாயி ஹைருன், எந்த பெண்மணி மிக சிறந்த பெண்? பெண்ணிலே சிறந்தவள் என்பவள் யார்? மனைவியில் சிறந்தவள் என்பவள் யார் என்று கேட்கப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலல்லதி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எப்படிப்பட்ட பெண் தெரியுமா? தஸர்ருஹு இதா நதர, கணவன் அந்த பெண்ணை பார்த்தால் அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். கணவன் மனைவியை பார்த்தால் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இதா அமர, கணவன் ஒரு கட்டளையை ஏவினால் அதற்கு கட்டுப்படக்கூடியவளாக இருக்க வேண்டும். வெளியே போறோம், இந்த இடத்துக்கு போலாமா என்று கணவனிடத்துல அனுமதி கேட்கக்கூடியவளாக நாம் இருக்க வேண்டும். கணவர் அனுமதியை மறுத்துவிட்டால் ஏன் எதற்குன்னு நம்ம பிடிவாதம் பிடிச்சு வாக்குவாதம் செய்யக்கூடாது. அவங்க வீட்டு கணவர்லாம் போக சொல்றாரு, அந்த பிள்ளை போகுது, இந்த பிள்ளை போகுது, நீங்க மட்டும் ஏன் என்னை போக விடாம தடுக்கிறீங்க, என்ன காரணம்? அப்புறம் எதுக்கு அனுமதி கேட்கிறீங்க? நம்முடைய இஷ்டத்துக்கு நாம செயல்படுவதாக இருந்தா எதுக்கு கணவர்கிட்ட நம்ம அனுமதி கேட்கணும்? அப்ப என்ன நினைப்புல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? நான் கேட்டால் அனுமதி கொடுக்கணும். இதற்கு பேரு கட்டுப்படுவதல்ல, கட்டுப்படுத்துவது. நல்லா விளங்கி கொள்ளணும். இந்த இடத்துக்கு நான் போகணும் என்று கேட்கும் பொழுது கணவர் இல்ல போகாதமா, ஏதோ ஒரு 1000 காரணம் இருக்கும். கணவர் சொல்லுவார், இல்ல போகாத, பாத்துக்கலாம், இன்னொரு தடவை பாத்துக்கலாம்னு சொன்னா சரிங்க அப்படின்னு கட்டுப்படக்கூடியதாக இருக்கணும். இந்த வாசகம் வெளிப்படும் பொழுது கணவனுடைய உள்ளம் சந்தோஷமாக இருக்கும். நம்ம சொல்றது உடனே மனைவி ஏன் இருக்குன்னு கேட்காம அப்படியே கேட்கிறாங்களே மாஷா அல்லாஹ் அப்படின்னு அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்.
பக்கத்து வீட்டுக்காரவங்க போறாங்க, அந்த பிள்ளை போகுது, இந்த பிள்ளை போகுது, என்னுடைய ஃப்ரெண்ட் எல்லாம் போறாங்க, எல்லார் வீட்லயும் விடுறாங்க. நீங்க என்ன போக கூடாதுங்கிறீங்க, எங்க போனாலும் முட்டுக்கட்ட போறீங்க, தடை போடுறீங்க, என்ன காரணம்? என்னை அடிமையா வச்சிருக்கீங்களா? உங்க வீட்டு வேலைக்கார பொம்பளையானா? கேட்கிறோமா இல்லையா? அன்பாண்டவர்களே, இது கட்டுப்படுத்துவது, இது கட்டுப்படக்கூடிய வாசகம் அல்ல, கணவனை கட்டுப்படுத்தக்கூடிய வாசகம். கணவன் நம்மளை பார்க்கிறாரு, வெளியூர்ல இருந்து வராருன்னு சொன்னா நல்ல ஆடையை உடுத்தி கணவன் பார்க்கும் பொழுது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வரவேற்கக்கூடிய பெண்ணாக இருக்கும். கணவன் வரும்பொழுது பங்கரையா, கணவன் வந்து பார்க்கும்போது முகசுளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அழுக்கடைந்த பார்ப்பதற்கே ஒரு மோசமான ஒரு ஆடையை அணிந்து கொண்டு தலையெல்லாம் சரியான முறையில் சீவாமல் அப்படியே போட்டு கணவனை வரவேற்கும் போது தூக்க கலக்கத்தோட வரவேற்கும். வாங்க, வந்துட்டீங்களா, வாங்க, எப்ப வந்தீங்க, அவருக்கு ஏன்டா வந்தோன்னு இருக்கும். இது கணவனை வரவேற்கக்கூடிய முறை அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பார்த்தா அவருக்கு சந்தோஷம் வரணும். ஆனா இன்னைக்கு ஆப்போசிட் என்ன நடக்குது? வெளியே போனா ஊர்ல இல்லாத மேக்கப் போட்டு வெளியே போறோம். அன்பாக யாரும் குத்திக்காமதுக்காக சொல்லல, மார்க்கத்தை தான் சொல்றோம். கணவனுக்கு முன்னால நம்ம எந்த அளவுக்கு நாம அலங்கரித்து இருக்கணுமோ அலங்கரிக்கிறது கிடையாது. வெளியே போனாதான் அலங்கரிப்போம். நல்ல ஆடை போடுவோம், நல்ல முறையில நகைகளை போட்டுக்கொள்வோம். ஆனா கணவன் வரும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஏற்படுகிறதா என்று பார்த்தா கிடையாது. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, இந்த தலைப்பு நீண்ட ஒரு தலைப்பு, இன்னும் அதிகமாக நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். அவ்வளவு விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய தலைப்பு. ஆக இந்த விஷயங்கள் எதுவுமே பெண்களை அடிமைப்படுத்துவதாகவோ அல்லது பெண்களுடைய உரிமையை பறிப்பதை போன்றதோ அல்ல. ஒரு மனைவிக்கான கடமை என்ன, அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை மார்க்க நமக்கு கற்றுத்தருகிறதோ அதன் அடிப்படையில் நடக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். கணவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும். அவர் வெளிநாட்டில் இருந்து கொண்டு இல்லை இங்க செல்ல வேண்டாம் என்று நாம் போன் எடுத்து அனுமதி கேட்கும் பொழுது அவர் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், ஏதோ ஒரு காரியம் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நம்மள என்ன கணவர் விடலையா, என்ன இப்படி பண்றாரு, எங்க வீட்டுல எல்லாம் விட்டுட்டாங்களே அப்படின்னு அவங்க சொல்றாங்கிறதுக்காக வேண்டி அவங்க நம்மளோடு என்ன செய்ய போறதில்லை, வாழ்நாள் முழுக்க வாழ போவதல்ல. நாம் இருப்பதற்கும் உடுத்துவதற்கும் உண்ணுவதற்கும் நமக்கு செலவழிக்கக்கூடியவர் அவர்கள் அல்ல, நம்மளை பார்த்து கொள்ளக்கூடியவர் அவர்தான், கணவர் தான். அவங்களுடைய ஒரு வார்த்தைக்காக வேண்டி கணவரை நம்ம எதிர்த்து பேசுவது என்பது ஆக ஒரு மோசமான ஒரு செயல். நாம் அவங்களுக்கு புரிய வைக்கணும். இல்ல என் கணவர் போக வேணாம் என்று சொன்னா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும், இன்ஷா அல்லாஹ் அடுத்த தடவை பார்த்து கொள்ளலாம், இப்படி பேசக்கூடிய பெண்ணாக இருக்கும். ஆமாப்பா அவர் எப்பவுமே அப்படிதான், ஒன்னத்துக்கு லாய்க்கு கிடையாது, இப்படி அடுத்தவங்க கிட்ட தன்னுடைய கணவரை பத்தி தவறான முறையில எரிஞ்சு கொட்டுவது, இதுவெல்லாம் மிக மிக மோசமான ஒரு செயல், ஒரு மோசமான செயல். நாளடைவில் இது என்ன ஆகும், நம்ம பேசிட்டு போயிடுவோம், அது காத்தில் சுற்றி சுற்றி கடைசியில் ஏதோ ஒரு நாள் நமது கணவனுடைய காதுக்கு செல்லும் பொழுது அவனுடைய உள்ளம் கனக்க செய்யும், அவனுடைய உள்ளம் அப்படியே கொந்தளிக்க செய்யும், அவனுடைய உள்ளம் கசப்பாக உணர்வதை நாங்கள் பார்க்கலாம். ஆக இப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. இரண்டாவது, இங்கு நாம் கவனமாக எடுக்க வேண்டும். முதல்ல அனுமதி கேட்கிறோமாங்கிறத இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. அனுமதி கேட்டா இவர் போவானா என்று சொல்வார் என்பதற்காக வேண்டி வெளிநாட்டுல தானே இருக்கிறாரு, நாம எதுக்கு சொல்லிக்கிட்டு, இங்க தானே போறோம், பிரச்சனை இல்லை, போயிட்டு வந்துருவோம், பக்கத்து தெருவு தானே, போயிட்டு வந்துருவோம். இந்த மாதிரி அனுமதி இல்லாமலேயே வீதிகளில் திரியக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்றால் அதுவும் பின்னால் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, கணவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடியவர்களாகவும் அவருடைய வார்த்தையை பேணி நடக்கக்கூடியவர்களாகவும் இஸ்லாத்தின் அடிப்படையில் நாம் பேணி வாழக்கூடியவர்களாகவும் மார்க்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். கணவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், அது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு விஷயமாக இருக்கிறது, தவறான ஒரு விஷயமாக இருக்கிறது என்று நாம் உணர்ந்தால் அது நல்ல மார்க்க அறிஞர்களிடத்திலே நாம் விளக்கம் கேட்டு கணவரிடத்திலே எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்ல வேண்டும். அதே மாதிரி கணவர் சொல்லுகிறார், நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்,
கணவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, இது இஸ்லாத்திற்கு முரணான ஒரு விஷயமாம், அதிகமான உலமாக்கள் சொல்றாங்க, மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, அஜர்த்து சொல்றாரு, இதை நம்ம செய்ய வேணாம்னு சொன்னா, அப்படியாங்க எனக்கு தெரியாதுங்க, அல்ஹம்துலில்லாஹ் நீங்க சொன்னதோட தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே நம்ம அதை செய்ய வேணாம் அப்படின்னு நாம அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடியதாக இருக்கும். அவர் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி செய்யாம இருக்க முடியுமா? நம்ம செஞ்சுதான் ஆகணும். நம்முடைய ஓவம் என்ன சொல்லும், குடும்பம் என்ன சொல்லும், அதெல்லாம் முடியாது, செஞ்சுதான் ஆகணும் என்று கணவருக்கு இன்னைக்கு கட்டி போடக்கூடிய பெண்கள் எல்லாம் பாதுகாக்கணும். ஆக அன்பா அந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, ஆக கணவனுக்கு கட்டுப்படுவதோடு குர்ஆனோடும் ஹதீஸோடும் தொழுகையிலும் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக நமது வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். நமது தொழுகையிலே அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய பெண்களாக நாம் வாழ்வோம். ஐவேள தொழுகையை சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடிய பெண்களாக நாம் ஆக வேண்டும் என்று அதிகமா அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். இன்றையிலிருந்து, இதற்கு முன்னால் எப்படி சென்றோமோ நமக்கு தெரியல, இன்றையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஒவ்வொரு பக்தையும் சரியான முறையில் நேரத்துக்கு தொழக்கூடியவர்களாக, அலட்சியம் செய்யாதவர்களாக, கணவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக, கட்டுப்படக்கூடியவர்களாக, நமது பிள்ளைகளை குர்ஆன் ஹதீஸோடு தொடர்புடையவர்களாக, மார்க்க கல்வியை அவர்களை படிக்க வைக்கக்கூடியவர்களாக, அப்படி நம்முடைய பிள்ளைகள் மார்க்க கல்வியை பயின்று சில விஷயங்கள் நமக்கு சொன்னால் அது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முழுக்க உண்மையாக இருக்கும் பட்சத்தில், நம்முடைய ஆசைக்கு அது முரணாக இருக்கும் பட்சத்தில் அது அப்படியே ஏற்று நடக்கக்கூடியவர்களாக, விருப்பு வெறுப்பு இல்லாமல் குர்ஆனையும் ஹதீஸையும் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நல்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை ஆக்கிரல வேண்டும். உங்கள் அனைவரையும், வந்திருக்கக்கூடிய அனைவரையும், இன்னும் யாரெல்லாம் திருமணத்தினுடைய வயதில் இருப்பார்களோ அனைவர்களையும், யாருக்கெல்லாம் திருமணம் நடக்க போகிறதோ அவர்களையும், யாரெல்லாம் திருமணம் நடந்து அவர்களுடைய வாழ்க்கை, திருமணத்தினுடைய வாழ்க்கை நுழைந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல மனைவிகள் என்ற பட்டியலில் அல்லாஹ் சேர்ப்பானாக என பிரார்த்தனையோடு எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். هذا ما عندي وعلم عند الله وقولي قولي هذا استغفر الله لي ولكم واستعف عني وعنكم. السلام عليكم ورحمة الله وبركاته.